ஒரு சிம்பிள் ஒரு பட்ஜெட்னா என்ன இருக்கணும். பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா போடலாம்னா மந்த்லி பட்ஜெட் போடலாம், குவார்டர்லி பட்ஜெட் போடலாம், இயர்லி பட்ஜெட் போடலாம், ஹாஃப் இயர்லி பட்ஜெட் போடலாம். ஒவ்வொரு டிவிஷன் மூலியமா நமக்கு என்ன ரெவன்யூ வரும், அந்த பட்ஜெட் பிரகாரம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலியமா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும், ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். அனதர் வீடியோ. இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு பட்ஜெட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகன்னு இல்லை, எல்லாருக்குமாக இந்த வீடியோ. ஸோ அப்போ ஒரு சிம்பிள் ஒரு பட்ஜெட்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு பிளான். ஸோ இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா போடலாம்னா மந்த்லி பட்ஜெட் போடலாம், குவார்டர்லி பட்ஜெட் போடலாம், இயர்லி பட்ஜெட் போடலாம், ஹாஃப் இயர்லி பட்ஜெட் போடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஈவன் ஒரு 5 இயர் பிளான் கூட நம்ம வந்து போடலாம். சரிங்களா? இது ஃபைனான்ஷியல் பிளானிங் பட்ஜெட்டு. இப்போ இதில் நமக்கு வந்து பட்ஜெட்டுங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் வரும். ஸோ என்னென்னலாம் நமக்கு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளாக மந்த் எடுத்துக்குவோம். இந்த மந்தில் நமக்கு ரெவன்யூ ஸ்ட்ரீம்ங்கிறது டிவிஷன் எடுத்துக்குங்க. ஒவ்வொரு டிவிஷன் மூலிமா நமக்கு என்ன ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ரெவன்யூ காலத்தில் போடலாம். இப்போ ரெவன்யூவில் எந்தெந்த டிவிஷன்லேருந்து என்னென்ன இன்கம் எக்ஸ்பெக்டட் ஒரு அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. சீசனல் வேரியேஷன் இருக்கிற பிஸ்னஸ் இருக்கும், தீபாவளி சமயத்தில் அதிகமாக விற்கிறது இருக்கும். இதே வந்து ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சமயத்தில் அதிகமாக விற்கும், ஃபேனு ஏசி எல்லாம். சில இது வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து காமனாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதையெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மந்த்துக்கும், இப்போ தீபாவளி வந்து ஒரு வருஷம் அக்டோபரில் வருது, இந்த வருஷம் அக்டோபரில் வருது, போன வருஷம் நவம்பரில் வந்தது. நீங்கள் வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அக்டோபரில் ரெவன்யூ அதிகமாக இருக்கும். இப்போ அதே லாஸ்ட் இயருக்கு போட்டிருந்தா அது நவம்பரில் அதிகமாக இருக்கும். இப்போ எங்களுதே ஜாப்ஸ் இருக்குது. இந்த தீபாவளி சமயத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெவன்யூ, தீபாவளி முடிஞ்ச உடனே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய பட்ஜெட் பிளானிங் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் கால்குலேஷன் நம்ம அரைவ் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் அதாவது வந்து ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு, எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட்டு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் காமன். அது மந்த் வேரியேஷன்லாம் பெருசாக இருக்காது. அது வாட் எவர் மேபி த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் வேரியபிள் காஸ்ட்டு, இப்போ வந்து ஒரு கிளாத் அப்படின்னா வந்து இந்த மாதம் சேல்ஸ் அதிகமாகுதுன்னா அதுக்கு மாதிரி பர்ச்சேஸும் அதிகமாகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்தும் இதை வந்து கால்குலேட் பண்ணி என்ன ரெவன்யூ என்ன எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத அரைவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதம் வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை லாஸ் கிடைக்குங்கிறத, அதாவது இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுற ஒரு எஸ்டிமேட்டட் P&Lனு வச்சுக்கலாம் பட்ஜெட்டை. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து இப்போ தீபாவளி மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணணுமா. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து சேல்ஸ் நேச்சுரலாக அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும், மார்க்கெட்டிங்கான எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் நேச்சர் என்ன அப்படிங்கிறத வச்சு, இதே B2Bயில் இருக்கிறீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி. ஸோ இப்போ வந்து B2B வந்து சேல்ஸ் க்ளோஷர்லாம் ரொம்ப டைம் ஆகும். அப்போ நீங்கள் பழைய லீட்ஸ் தான் இப்போ வந்து இந்த மாதத்துக்கு வந்து சேல்ஸாக க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல அன்ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். ப்ரெடிக்டபிள் ரெவன்யூ பண்ண முடியும், சில இதில் அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அன்ப்ரெடிக்டபிள்லாம் நம்ம வந்து ஒரு 3 months ஆவரேஜ் 6 months ஆவரேஜுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கிற அந்த ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற எக்ஸ்பெண்டிச்சருக்கு இப்போ உங்கள்கிட்ட பணத்தை எப்படி வந்து பிளான் பண்ண போகிறீங்க. ஒன்று ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து பேங்க்கில் கேஷ் இருக்கா, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் ஏதாவது போகணுமா, இல்லை அதாவது இட்ஸ் அ லோன் அந்த மாதிரி ஏதாவது போக போகிறோமா அப்படிங்கிற பிளான் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் 3 months 6 months 1 year பிளான்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, 1 year பட்ஜெட்டிங்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், ரெவன்யூ மூலிமா எவ்வளோ கிடைக்கும், எந்த டைமில் எப்படியெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டைமுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபைனான்ஸை பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக நீங்கள் ஒன்றும் ரொம்ப தேவையில்லை, ஒரு நோட்டை எடுத்து இல்லை ஒரு எக்ஸலில் யூஸ் பண்ணி என்னென்னலாம் ரெவன்யூக்கு பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு போட்டிங்கனாவே ஒரு சிம்பிள் ஐடியா கிடைக்கும்.
ஸோ அந்த ஐடியாவுக்கு அந்த பட்ஜெட் பிரகாரம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலிமா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும், ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிள் பட்ஜெட் பிளானு. முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதுங்க. அதுவே ஒரு ஸ்மால் ஸ்டெப். அதை வச்சிங்கனாவே நிறையா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட்ஸ் டு பிக் ரிசல்ட்ஸ். பட் we need to start. Thank you.